இன்றைக்கி ஒருவேளை நம்ம வியாதியின் படுக்கையில் இருக்கும் பொழுது நம்ம பார்க்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம சிந்தனையை டோட்டலாக ஆக்குபை பண்ணியிருக்கோம். அந்த நெகட்டிவிட்டி, ஏன் எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, ஒருவேளை நான் பிழைப்பனோ இல்லை செத்து போயிடணும், இல்லை எனக்கு எதிர்காலமே கிடையாதுன்னு அப்படின்ற லாட் ஆஃப் எமோஷ்னல் திங்ஸ் நம்ம மைண்டை வந்து கான்குவர் பண்ண பார்க்கும். ஆனால் இந்த படுக்கையிலிருந்து முதல்ல நம்ம எழுந்து ஜெயத்தோடு போனோம் அப்படின்றதான் நம்மளுடைய ப்ரைம் ஃபோக்கஸாக இருக்கும். அதுக்கு சுகத்தை தரக்கூடிய தேவன் இயேசு கிறிஸ்து. அப்போ அவரை நோக்கி பார்த்தவர்கள் யாவரும் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று ரோமன்ஸ் 10:11 வசனம் தெளிவாக சொல்கிறது. அப்போது நம்ம என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னா, நமக்கு விரோதமாக வியாதியில் எனக்கு மரணம் என்று போடப்பட்ட கையெழுத்தை இயேசு சிலுவையிலே மாற்றி அதை குலைத்து போட்டு, அவர் தழும்புகளால் நான் சுகமானேன் என்ற வார்த்தையை அந்த இடத்துல ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த சிலுவையின் ஜெயத்தின் மூலமாக நான் விசுவாசத்தில் அந்த முழு சுகத்தையும் நான் பெற்றுக்கொள்வேன். இதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்கணும். அப்போது அந்த சுகத்துக்கு விரோதமாக வருகிற எல்லா டிஸ்ட்ராக்டிவ் திங்ஸையும் நம்ம மைண்ட்லேருந்து எடுத்து போட்டுட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து நான் ஜெயத்தை சுதந்திரிப்பேன்ற அந்த ஃபோக்கஸில் இருந்தால் எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெயம் எடுக்கலாம்.